الرحمن الرحيم أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. متفق عليه. கண்ணியம் நிறைந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு பாக்கியமாக தந்த சங்கை நிறைந்த அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் நான்கில் ஒரு பகுதியை கழித்தவர்களாக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கவலை, எதிர்வரக்கூடிய வாரம் இந்த நேரத்தில் இந்த மஸ்ஜிதில் இப்படியான ஒரு கூட்டத்தை காண கிடைக்குமா கிடைக்காதா என்பது மிகவும் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த நாளையும் இபாதத் செய்யக்கூடிய நாளாக இரவாக எங்கள் அனைவருக்கும் ஆக்கியருள வேண்டும் என்று துஆ செய்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த வருடத்தினுடைய ரமலானை ஏனைய பல ரமலான்களை விட அருள் நிறைந்ததாக எங்களுக்கு ஆக்கி தந்தார். நான் பொதுவாக பயான்களில் ஞாபகப்படுத்துறது, நான் எனக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டியும் ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருளை ஞாபகத்தை விளங்கி அல்லாஹுக்கு நன்றியுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சுருக்கமாக ஞாபகம் செய்து கொள்கிறேன். நான் சொல்ல போகிறது 30-40 வருடத்தில் வரலாறு இல்லை. கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் எங்களுக்கு இருந்த சூழல், ஒரு ரமலான் பள்ளி வாயில் இருந்தது, மனிதர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தார்கள், வீடு வாசல் எல்லாமே இருந்தது. ஆனால் வெளியில் வர முடியாத ஒரு அச்சமான சூழல் இருந்தது. அதாவது 12 மணிக்கல்ல, மகரிபுக்கு பின்னாலேயே வெளியில வரையலாது. எத்தனையோ பேர்களுடைய வீடுகளில் இருந்தவர்கள் வீடுகளில் இருக்க இல்லை, அவர்கள் இருந்த இடம் வேறு. அந்த பயமான அச்சமான சூழலில் இருந்து அல்லாஹ் ஒரு வகையில் ஒரு விடுதலையை தந்து இன்னும் ஒரு ரமலான் நாங்கள் எல்லாரும் இருந்தோம். பயம் வேறு விதமாக மாற்றப்பட்டது. நோய் என்ற பெயரில் யாரும் வெளியிலே வரக்கூடாது, குறிப்பிட்ட நேரம் தரப்பட்டது. அத்தியாவசிய பொருள்களை, தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு வீடுகளுக்குள்ளால் சென்று விடுங்கள். எத்தனையோ பேர் கவலைப்பட்டாங்க, நாங்க எப்ப திரும்ப இப்படி ஜும்மா கொண்ட ஒன்று சேர்ந்து தொழுவோம். ஏன் எல்லாமே இருந்தது, ஆனா சஃப்ல வந்து நின்று பக்கத்தில் நின்று தொழுகிறதுக்குள்ள சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. தூரமாக நின்று தொழ வேண்டிய ஒரு காலம். அல்லாஹ் அதனையும் மாற்றி தந்தான். அந்த நோயையும் இல்லாமலாக்கி இன்னும் ஒரு ரமலான். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், எத்தனையோ சஹர் சாப்பாட்டை அவங்க வீட்டுல சாப்பிடல, அவங்க சாப்பிட்டது கோழி இல்லை, வரிசையில. எதற்காக வேண்டி? பெட்ரோலை பெற்றுக்கொள்ளணும், டீசலை எடுக்கணும், கேஸை வாங்கணும். எத்தனையோ மணித்தியாலங்கள்ல சில பேர் சொல்றாங்க, ஒரு வாரம் இருந்தோம். காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. ஞாபகம் இருக்கும். அல்லாஹ் அதனையும் எங்களுக்கு போதுமானதாக தேவையானவற்றை எல்லாம் தந்தான். இன்னும் ஒரு ரமலான்ல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, காலநிலையை அல்லாஹ் கொஞ்சம் சூடானதாக, வெப்பமானதாக ஆக்கி இருந்தான். கஷ்டமாக இருந்தது. சிரமத்தோடு நிறைய பேர் நோன்பு நோற்றார்கள்.
கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய ஆரம்ப சில நாட்களிலேயே அல்லாஹ் அருள்மலையை வானத்திலிருந்து இறக்கினான். இதோ 10வது நோன்பு தாண்டி செல்கிறது. அல்லாஹ் சூழலை மாற்றி குளிரான ஒரு காலநிலையாக அல்லாஹ் காலநிலையையும் கூட வசதியாக ஆக்கி தந்தான். பயமும் இல்லை, நோயும் இல்லை, தேவையான பொருள் எல்லாமே கையில காலில் கிடைச்சிருக்குது, எந்த தட்டுப்பாடும் இல்லை, காலநிலையையும் அல்லாஹ் வசதியானதாக ஆக்கி தந்திருக்கிறான். அப்படி தந்த இந்த ரமதானுடைய 23 நாட்களை கழித்த பின்னால் 23வது தராவி நான் எந்த கேள்வி கேட்கிறேன், இந்த ரமதானை நான் பயன்படுத்தின விதத்தை வச்சு எனக்கு எத்தனை மார்க்ஸை இந்த ரமதான் போடும்? ரப்பு கிட்ட இந்த ரமதான் என்னையும் உங்களையும் பற்றி எப்படி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும்? அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் நிரப்பமாக தந்து எதிர்பார்க்கிறான். தரக்கூடிய நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நானும் நீங்களும் பயப்படணும். எதுக்கு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், பார்க்கிற நேரம் சந்தோஷமாக இருக்குது. மஸ்ஜித்ல பெரியவர்கள் இருக்கிறார்கள், வயோதிபர்கள் இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள், சிறார்கள் இருக்கிறார்கள். மேல்மாடியில பெண்களையும் இப்படியாக பலதரப்பட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய மாளிகையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பு அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த ரமலானை தந்தானோ அந்த முழுமையான நோக்கத்தை அடைய முடியாவிட்டாலும் ஏதோ எங்களால் முடியுமானாலும் முயற்சி செய்கிறோம். இரவையும் பகலையும் ஹயாத்தாக்கி ரப்பின் பொருத்தத்தை தேடுவதற்காக நிச்சயமாக அல்லாஹ் இந்த கூட்டத்தை பார்த்து சந்தோஷம் அடையும். சந்தேகம் கவலை என்னன்னு சொன்னா, இவ்வளவெல்லாம் அல்லாஹ் பாக்கியத்தை தந்த பின்னாலும் ஒரு கூட்டம் நிராகரித்தவர்களை போல புறக்கணித்து வெளியிலே இருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவது கஷ்டம், மஸ்ஜிதில் வந்து இபாதத் செய்வது கஷ்டம். சிறார்கள் வந்து தொழுகைக்கு பின்னால அவர்கள் ஹிஸ்புடைய மஜ்லிஸ்ல கலந்து கொள்கிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள். இரவு வேளையில ஆண்கள் அல்ல பெண்கள் அல்ல, தொலைவில் இருந்து கூட அவர்கள் கஷ்டத்தோட சிரமத்தோட தூக்கங்களை எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு அல்லாஹ்வின் பால் வந்து தங்களுடைய நெற்றியை வைத்து சுஜூது செய்வதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வருவார்களாக இருந்தால் வாலிபம் பாக்கியமாக தரப்பட்டிருக்கிறது. சொத்து செல்வம் அல்லாஹ் பாக்கியமாக தந்திருக்கிறான். வசதியையும் வாய்ப்பையும் அல்லாஹ் நியாமத்தாக தந்திருக்கிறான். ஆரோக்கியம் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய நியாமத். இத உள்ளத்தால நினைச்சு ரப்புக்கு முன்னால வந்து சுஜூத் செய்யற பாக்கியத்தை எடுத்து கொள்ளலன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களை போல துருப்பாக்கியவான்கள் வேற யாரும் இருக்க முடியாது. இந்த கடைசி 10 நாள் சிறப்பு சகோதரர்களே, அதை பேசுறேன்னா பேசிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் நிறைய சிறப்புகளை ரகசியங்களை மறைத்து வைத்த நாட்கள் 10 நாட்கள். அதிலே தான் அல்லாஹ் அந்த கண்ணியம் நிறைந்த லைலத்துல் கத்ரை ஆக்கி வைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியா சொல்லிட்டான், மறைமுகமா சொல்லல. அந்த ஒரு இரவு சில மணித்தியாலங்கள் தான் இருக்கும். இஷாவில் இருந்து ஆரம்பிச்சா ஃபஜ்ர் வரைக்கும் தான் நாங்க இபாதத் செய்றோம். ஒரு 6 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் வைத்துக் கொள்வோம். அந்த சில மணித்தியாலங்களை மஸ்ஜிதிலே கழிப்பதன் மூலமாக 83 வருட காலம் இபாதத் செய்த நன்மையை அடைவானாக இருந்தால் ஒரு மனிதன், நான் எனக்கு சொல்லிக் கொள்றேன், அந்த கடைசி 10 நாள் நாம தூங்கப்படாது. எங்களோட உள்ளத்துல ஆசை வரணும், ஆர்வம் வரணும், தேட்டம் வரணும். வாழ்க்கையில பாவத்தோட அநியாயத்தோட ஹராத்தோட கழிச்சு கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் தார ஆஃபர், அல்லாஹ் தார சந்தர்ப்பம், அல்லாஹ் தந்த பாக்கியம், இதை உள்ளத்தால நாங்க உணர இல்லைன்னு சொன்னால் நான் சொல்ல வந்த விடயம், அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்கணும். நான் என்னென்ன நியாமத்துக்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு வந்தேனோ அல்லாஹ் ஒன்றாக எல்லாத்தையும் கலட்டி எடுத்து விடுவான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியாமத்தையும் நினைத்து நினைத்து நன்றி செலுத்தியவர்களாகத்தான் நாங்க இந்த நேரங்களை காலங்களை கழிப்போம். எங்களோட பாவங்களை நினைத்து அழுது அழுது கண்ணால கண்ணீர் வர வேண்டும். ரமலான் எங்களை விட்டும் போக போகுது. அல்லாஹ் தந்த நல்ல பாக்கியம். நான் சொன்ன மாதிரி தலைப்பிறை தென்பட்டு விட்டால்
ஒருத்தர் கவலைப்படுறாருன்னு வச்சுக்கொள்வோம். நோன்பை சரியா நான் பயன்படுத்தல, ஃபரதான தொழுகைகளை சரியான தொழல, சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு தொழல, கவலைப்படுறாரு. விடுபட்டதையெல்லாம் இப்ப நாங்க கவலை பண்ணுவோம். இவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு தொழுகையையும் தொழுகிறார். சுபஹ 70 தடவை, லுஹர 70 தடவை. உதாரணத்துக்கு கண்ணியமானவர்களே, அவர் 70 அல்ல 700 தடவை தொழுதாலும் அவர் முதலாவது தொழுகைக்கு மட்டும்தான் ஃபர்லான தொழுகையின் நன்மை அடைந்து கொள்வார். அதுக்கு பின்னால் எத்தனை தடவை தொழுவாரோ அத்தனை தடவையும் அது அவருக்கு நஃபிலாகத்தான் கருதப்படும். அல்லாஹ் தந்த ஆஃபர் முடிய போகுது. நிறைய பேருக்கு கவலை, அங்க ஆஃபர் போட்டாங்களாம், இங்க ஆஃபர் போட்டாங்களாம், 1க்கு 2ன்னு கொடுத்தாங்களாம், எங்களுக்கு கேள்விப்படலையே, நாங்க அடைந்து கொள்ளலையே. கை சேதமும் கவலையும் 4 பேருக்கு சொல்றாரு, குடும்பத்திட்ட வந்து சொல்றாரு, உள்ளாட்ட வந்து சொல்றாரு, நண்பர்கிட்ட கோல் பண்ணி சொல்றாரு. கொஞ்சம் எனக்கு ஞாபகப்படுத்தேன் சொல்லியா, நீங்க கோல் ஒன்று தந்திருந்தா நானும் அதை பெற்றிருப்பேனே, எனக்கும் கிடைச்சிருக்குமே. கவலை வருவது எப்ப? சான்ஸ் முடிஞ்ச பின்னால. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் முடிவடைந்ததன் பின்னால் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடினாலும் கெஞ்சினாலும் கதறினாலும் அல்லாஹ் சந்தர்ப்பம் தரவே மாட்டான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் இமாம் குர்ஆன் ஓதுவார்கள். குர்ஆன் வசனத்தை தொழுகையில், லௌலா அஃபர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். மலக்குல் மௌத் முன்னால வந்து நின்றதன் பின்னால இப்பதான் கடந்த கால வாழ்க்கையில நினைவுகள் ஒன்றின் பின் ஒன்றாக வருகிறது. தந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டேனே, அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்தவில்லையே. இப்ப ரப்ப கிட்ட சான்ஸ் கேட்பாரு, யா அல்லாஹ் அஜலின் கரீப், எனக்கு few minutes தான். எங்கட பாஷையில சொல்றதா இது, நாள் கணக்கு தேவல்ல, வருட கணக்கு தேவல்ல, எனக்கு சில வினாடிகளை தாரப்பே. நீ தந்த சொத்தையும் செல்வத்தையும் சேர்த்து வைத்து எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்ப அது எனக்கு பிரயோஜனமாக போறதில்லை, அது எல்லாத்தையும் முட்டுட்டு போக போறேன். யா அல்லாஹ் ஒரு சான்ஸ் எனக்கு தா, ஃபஅஸ்ஸதக் வஅகும் மினஸ் ஸாலிஹீன். அது எல்லாத்தையும் சதகா கொடுத்துட்டு நான் சாலிஹீன்கள லிஸ்ட்ல வந்து சேர்ந்துட்டேன் ரப்பே. وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا. அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், ஒரு மனிதனுடைய நேரம் முடிவடைந்துட்டா, கொடுத்த தவணை முடிவடைந்துட்டா, ரப்பு அல்லாஹ் முடிவு செய்த ரிஸ்க் முடிஞ்சிட்டா, உலகத்தில் இருந்து அவர் பெய்து தான் ஆகணும். அழுதாலும் வேலைல்ல, கதறினாலும் வேலைல்ல, என்னத்தை சொன்னாலும் அவருக்கு நாங்க சான்ஸ் கொடுக்கவே மாட்டோம். இதுதான் சான்ஸ். இப்பதான் சாலிஹானவனாக மாறணும், இப்பதான் ரப்புக்கு முன்னால் நல்லொருவனாக மாறணும். கண்ணியமானவர்களே, நாங்கள் நினைக்கணும் எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் 11 மாத காலம் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் கண்ணால செய்தோம், காலால செய்தோம், நாவால செய்தோம், முழு உடம்பையும் பயன்படுத்தினோம், ஹராத்திலையும் பாவத்திலையும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யறதிலையும். அல்லாஹ் தந்த சீசன் என்ன தெரியுமா? அந்த 11 மாத காலம் செய்த எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் ஹதீஸ்களின் அர்த்தத்துல அடிப்படையில பார்க்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், எங்களை பார்த்து, நீங்க வானம் முட்டும் அளவு பாவம் செய்திருந்தாலும், கடல் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும், பூமி நிறைய பாவம் செய்திருந்தாலும், நீங்க செய்த பாவங்களை நினைச்சு நீங்க இந்த சந்தர்ப்பத்துல கண்ணீர் வடிப்பீர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அந்த நரகத்தினுடைய வேதனைகளை நினைவு கூர்ந்து யார்ட கண்கள் இருந்து கண்ணீர் வடியுமோ அல்லாஹ் அந்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சு எவ்வளவு பெரிய பாவத்தையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி தயார் செய்த நாட்களும் நேரமும் தான் இந்த 10 நாட்களும் இந்த ரமதான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, நான் சொன்ன மாதிரி கவலை என்னண்டா, எங்கட ஒரு கூட்டம் மஸ்ஜிதிலிருந்து வெளியேற போறதே கடைசி 10. ஆரம்பத்தில் பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும், மஸ்ஜித் நிரம்பி இருப்பார்கள். சில பள்ளி வாயில்கள் யோசிப்பாங்க, எங்களோட பள்ளியை விஸ்தரிக்க வேண்டி வருமோ தெரியாது, அவ்வளோ பெரிய கிரவுண்ட். 5 நோம்புல பார்த்தா முழு பள்ளி நிறைஞ்சு
யோசிக்கிறாங்க 10வது நோம்பு 15வது நோம்பு ரோட்ல தான் தொழுவாங்களோ தெரியாது. ஆனா நிலைமை மாறுது, நிலைமை மாற்றம் அடைகிறது. இப்ப எல்லாரும் வெளியில போயிடுச்சு. இப்ப வார திரும்ப எப்ப தெரியுமா? பள்ளி வாயில்கள் ஏற்பாடு செய்வாங்க 27. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சரி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த டேட்ட நேரத்தை தௌபான நேரத்தை தான் பார்த்து கொள்வாங்க. அதுக்கு தான் வாருது. நான் நினைக்கிறேன் சும்மாவாவது லைலத்துல் கத்ர் ஒவ்வொரு வருஷமும் கேலண்டர்ல போடப்பட்டதா இருந்தா எப்படி முதலாவது நோன்பு போயடேன்னு சொல்லியும் எப்ப பெருநாள்னு சொல்லியும் வார நியூ நாள் எல்லாம் குறிக்கப்பட்ட மாதிரி இந்த லைலத்துல் கத்ரும் ஒவ்வொரு வருடமும் கேலண்டர்ல குறிப்பிடப்பட்டதாக இருந்தா 2025 21ஆம் இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று அறிவிக்கப்பட்டிருந்தா நான் நினைக்கிறேன் பள்ளி வாயில்களில் நாம் ஆள தேடி போயிருக்கோம். இதுதான் ரகசியம். அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பதின் காரணம் என்ன தெரியுமா? கடைசி 10 நாளையும் ஹயாத்தாக்க வேண்டும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, சுவர்க்கம் அவர்களுக்கு கரண்டியாக்கப்பட்டிருக்கிறது, சுவனவாசி என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய நேசம். கடைசி 10 அடைந்துட்டா இதா தஃபரல் அஷ்ருல் அவாஹிரு மின் ரமலான் அஹியல் லைல் இரவெல்லாம் ஹயாத்தாக்குவார்கள். வஐகத அஹ்லா மனைவிகளை எல்லாம் வெளிப்பாட்டி விடுவார்கள். வஷத்த மிஹ்ஸரா தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொள்வாங்க இபாதத்துக்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையும் இபாதத்தும் சஹாபாக்கள் கண்ணால பார்த்தார்கள். நின்று வணங்குவார்கள், நீண்ட நேரம் கால்கள் வீங்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்க ஹத்தா தவர்ரமத் கதமாஹு பாதங்கள் வீங்கும் வரை நின்று தொழக்கூடிய காட்சியை பார்த்து கேட்பார்களாம், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன தெரியுமா? அஃபலா அகூன அபதன் ஷகூரா, நான் ரப்புக்கு முன்னால நன்றியுள்ள ஒரு அடியானாக ஆகக்கூடாதா? அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெரிய நியாமத்தை செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் தந்த ஆரோக்கியம் நியாமத்து இல்லையா? அல்லாஹ் தந்த வசதி வாய்ப்பு நியாமத்து இல்லையா? கண்ணியமானவர்களே, எப்பையும் நியாமத்தை விளங்குறதாக இருந்தா எங்களுக்கு மேலால் உள்ளவர்களை பார்க்க கூடாது. பெரிய வாகனத்துல போறாரு வாராரு, பெரிய வீடு கட்டி இருக்கிறாரு, பெரிய அவருக்கு பிசினஸ் கடை எல்லாம் இருக்குது, அதை பார்க்க கூடாது. எங்களுக்கு கீழால் உள்ளவங்களை பார்க்கணும். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், இந்த ரமலான எத்தனையோ பேர் அடைந்தாங்க. கண்ணியமானவர்களே, கவலையோட நான் ஒரு நோயாளியை சந்திக்க போனேன். எங்களோட குடும்பத்தில் ஒருத்தர், அவர் படுத்த படுக்கையில் இருந்தார். போய்த்து சந்திச்சு முசாஃபா செய்ததோடைய கண்ணால கண்ணீர் வருவது மாலை மாலையா. நான் கேட்டேன், நோயில் வருத்தமா, என்ன விஷயம்? அவர் கவலைப்பட்டுறாரு. இவ்வளவு காலம் நான் நோம்பு பிடிச்சேன், இவ்வளவு நாள் நான் தராவிக தவற இல்லை, இந்த முறைதான் எனக்கு தராவியை தவற இருக்கிறது என்று சொல்லி அவர் நோயை பொருட்படுத்தல்ல, வருத்தத்தை எல்லாம் சொல்கிறார். எனக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று தொழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ரமலானில் கிடைக்கவில்லையே என்று கண்ணால் கண்ணீர் வடிகிறதாக இருந்தால், கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய நியாமத், ஆரோக்கியம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிஅமத்தான் மக்பூலுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். 2 நியாமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், மனிதர்கள் விளங்கவே மாட்டாங்க. ஒன்று சொன்னாங்க அஸ்ஸஹா, ஆரோக்கியம். இரண்டாவது சொன்னாங்க அல் ஃபராக், ஓய்வு நேரம் என்பதாக சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இரவு நேரத்தில் நாங்கள் வந்து நின்று தொழுகிற நேரம், அந்த தக்பீர் கட்டினத்திலிருந்து ஒவ்வொரு நிலையிலையும், ருகூலையும், சுஜூதிலையும் எங்களுக்கு ரப்புடைய சிந்தனை வரணும். ரப்புக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை, அந்த அச்சம், அந்த பயம் வந்தே ஆகும். எப்ப தெரியுமா வரும்? நாங்க முயற்சி செய்யணும். கண்ணியமானவர்களே, இமாம் ஏதோ ஓதுறாருன்றதை விளங்குறதுக்கு முயற்சி செய்யும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குற சந்தோஷம், அவர் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாரு. வாப்பா கிட்ட கேட்டா சொல்றாரு, எங்கட மகன் இதெல்லாம் படிச்சுட்டாரு, அவர் எல்லா கோர்ஸையும் முடிச்சிருக்கிறாரு, நான் தான் செலவழிச்சேன், லட்சக்கணக்கில் செலவழிச்சு மனிதன், அதாவது மகனை இப்ப பெரிய ஒரு ஆளாக்கி இருக்கிறேன். சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா எந்த இல்மையும், எந்த அறிவையும், எந்த விளக்கத்தையும் கொடுக்க வேண்டுமோ அதனை நாம் தவறவிட்டால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையில விசாரிப்பான்.
அந்த குர்ஆனுடைய வசனங்களை விளங்குறதுக்கு, குர்ஆனுடைய அர்த்தத்தை படிக்கிறதுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவோட அர்த்தம் எங்களுக்கு விளங்குதா? கண்ணியமானவர்களே, இந்த ரமலான சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்வோம். இப்ப முடிஞ்சது தானே விட்டுறது இல்லை. முடிஞ்ச நாட்களை வைத்து பாடம் எடுத்து படித்து இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்துவோம். உலமாக்கள் இருக்கிறார்கள், ஆலிம்கள் இருக்கிறார்கள், தகுதியானவர்கள் இருக்கிறார்கள். டைம் ஒன்று தாங்களே, இவ்வளவு காலம் வைத்துட்டு நான் சரியா சான்ஸை பயன்படுத்தி கொள்ளல, இதுக்கு பொறவாவது நோம்புக்கு போற எனக்கு கிழமையில ஒரு நாளை நாம் தாங்களே. ஒரு சூறாக படிப்போம், ஒரு சூறாவாக விளங்குவோம். இமாம் அவர்கள் தொழுகையிலே குர்ஆன் ஓதப்படும் பொழுது பின்னால் இருப்பவர்களுக்கு குறைந்தபட்சம் சின்ன சின்ன சூறாக்கள் அர்த்தமாவது விளங்கணும். அப்படி விளங்கினால்தான் தொழுகையில நிற்கிற நேரம் கண்ணியமானவர்களே அந்த சுவர்க்கத்தின் இன்பங்களும் நரகத்தின் வேதனைகளும் கண்ணுனாலும். சஹாபாக்களோட வாழ்க்கையை பார்க்கிறோம். அவங்களோட தொழுகைகள் எப்படி இருந்தது? சஹாபாக்கள் தொழுகையில நின்று தக்பீர கட்டினா அவங்களோட உள்ளத்திலிருந்து நெஞ்சிலிருந்து வரக்கூடிய சத்தம் எப்படி தெரியுமா? ஒரு அடுப்புக்கு மேலால் ஒரு பானை வைக்கப்பட்டால் அந்த பானை நிரம்பி இருக்கும் பொழுது அது தண்ணீர் கொதித்ததன் பின்னால் எப்படி அசையுமோ, எப்படி அது குலுங்குமோ, எப்படி அது ஒரு விதமான வைப்ரேஷன் ஏற்படுமோ, இதே போன்று சஹாபாக்களுடைய நெஞ்சுகளில் இருந்து அந்த சத்தம் ஓசை வெளியே வந்து கொண்டிருக்கும். தொழுகையில வந்து தக்பீர் கட்டினத்திலிருந்து யோசனையே வேற. எத்தனை தொழுதோம், எதை தொழுதோம், என்ன ஓதினார்கள் என்பதே தெரியாது. அல்லாஹ் மன்னிக்கோணும். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் எங்களுக்கு தர வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தொழுகையாக அந்த தொழுகைகள் மாற வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் நாம் குர்ஆனை ஓதுவதற்கு கற்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும். குர்ஆன் இப்ப சீசனாக மாறி இருக்குது. அப்படி சீசன் எதிர்பார்த்தாலும் இன்றைக்கு எத்தனையோ பேர் நான் குர்ஆன் ஓதி முடிச்சே இல்லை. அதை பத்தி பேசுறேன் நான் பெரிய நேரம் வைத்திருக்கும். கண்ணியமானவர்களே, கடைசி 10 நாட்கள் என்று சொல்றது அல்லாஹ் ரகசியமாக வைத்திருக்கிறான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். யாருக்கு தேவை இருக்கிறதோ, யாருக்கு தேட்டம் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுக்கு தான் கொடுப்பான். குர்ஆன் அல்லாஹ் 2 பேரை சொல்லி வித்தியாசத்தை அல்லாஹ் கேட்கிறான். எப்படின்னு சொல்லலாம்? அம்மன் ஹுவ கானிதுன் ஆனாஅ அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆகிரஹ் வ யர்ஜூ ரஹ்மத ரப்பிஹ். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி என்று சொன்னா இரவு நேரத்தில் வந்து நின்று கானிதுன் ஆனாஅ அல்லைல், இவர்கள் அந்த இரவுகளை எப்படி தெரியுமா கழிப்பார்கள்? தொழுகையில் நின்றவர்களாகவும் சுஜூதிலே இருந்தவர்களாகவும் அல்லாஹ்வை துதி செய்தவர்களாக அவர்கள் அந்த இரவு வேளைகளை கழிப்பார்கள். அவங்களோட உள்ளத்தில் என்ன தெரியுமா இருக்கும்? மக்களுக்கு காட்டுறதுக்கு, பேருக்கு புகழுக்கு இவர் தொழுகிறார், ரமலான்ல முழுக்க வந்து நின்று தொழுதாரு, இவர் மாதிரி தான் இபாதத் செய்யணும், இவர் தான் எங்களோட ஊர்ல பெரிய அவுலியா. கண்ணியமானவர்களே, அந்த உள்ளமும் எண்ணமும் வரவே கூடாது. ரப்புக்கு முன்னால் நிற்கிறேன், என்னுடைய தூக்கம் தியாகம் செய்யப்படுகிறதா அல்லாஹ்வுக்காக, என்னுடைய வியாபாரம் தியாகம் செய்யப்படுகிறதா அல்லாஹ்வுக்காக, என்னுடைய ஓய்வு நேரம் தியாகம் செய்யப்படுகிறதா அல்லாஹ்வுக்காக, ஏழைய கேலி கூத்துகள் கும்மாளங்கள் தியாகம் செய்யப்படுகிறதா அல்லாஹ்வுக்காக. எத்தனையோ பேர் வியாபார ஸ்தலங்களை மூடிட்டு வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தியை கொடுப்பான். ரப்ப சுஜூத் செய்யறதுக்கு, ஞாபகம் செய்யறதுக்கு யாரெல்லாம் நேரத்தை எடுத்துக்கொள்வாங்களோ அவங்க எல்லாத்திலையும் அல்லாஹ் அவருக்கு செய்வோம். ஆனால் எதை அடையணுமோ அதை விட்டுட்டு துனியால தான் வாழ வந்தவர்கள் போல அதற்குரிய முழு ஏற்பாடையும் செய்கிறார்கள், எல்லா பிளானும் பண்ணி இருக்கிறார்கள். கடைசி சீசன், இதை விட்டுடக்கூடாது, அதற்காக வேண்டிய முழு பிளான். பகல் எல்லாமே திறந்து, இரவு எல்லாமே திறந்து. அல்லாஹ் மன்னிக்கோணும். சில கடைகளை பார்க்கிறோம் 27 இரவு, ஊர்ல எந்த மூல முடுக்கிலையும் யாருமே இருக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய தவறு செய்யறவரும், பாவம் செய்யறவரும், அநியாயம் செய்யறவரும், உள்ளத்துல பயம் வரும், பார்ப்பவர்களை பார்க்கும் பொழுது ஆசை வரும். எல்லோரும் மஸ்ஜிதுக்கு போயிருக்கிறார்கள், எல்லோரும் தொழுகிறார்கள், எல்லோரும் இபாதத் செய்கிறார்கள், எல்லோரும் தௌபா செய்ய வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே பரிசுத்தமாகுவார்களே. அந்த பயத்தில், அச்சத்தில், ஆசையில் ஓடோடி வருவார்கள். ஆனால் ஒரு கூட்டம் கடைகளை திறந்து கொண்டு திறந்து வியாபாரம் செய்வார்களா?
அல்லாஹ் மன்னிக்கோணும், அந்த வியாபாரம் பரக்கத்தை இருக்காது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நல்லோர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள் தொழுகையில் நிற்பார்கள். ஆகிரத்துடைய பயம், அச்சம் உள்ளத்தில் ஊசலாடி கொண்டிருக்கும். அவர்களுடைய அந்த நிலைமைதான் அந்த தொழுகையின் பக்கம் அவர்களை அழைத்திருக்கும். அல்லாஹ்வுடைய விசாலமான ரஹ்மத்தை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் தொழுகையிலே நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கேள்வியா கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ்வை முறையாக அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? உலகத்துல படிப்பு வச்சு அல்லாஹ் கேட்கல, படிக்க வானம் என்று சொல்லவும் இல்லை. ஆனால் எந்த அறிவை படிக்க வேண்டுமோ, எந்த ரப்பை விளங்க வேண்டுமோ, எந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று சுஜூத் செய்ய வேண்டுமோ, அந்த நேரத்தையும் காலத்தையும் எடுத்துக் கொள்ளாமல் உலகத்திலே வாழ வந்தவர்களை போல முழு நோக்கமும் சிந்தனையும் கடைசி 10 வந்தா பெருநாள் சிந்தனை. அவர்களுக்கு உடுப்பு வாங்குறது தான் வேலை. உள்ளூர்ல இல்லையா வெளியூருக்கு போறாங்க, அங்கேயும் இல்லையா இன்னும் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி புதிய ஃபேஷனை தேடுறாங்க. நவீனத்துல இப்ப வந்து இருக்கிற என்ன ஃபேஷன், என்ன கலர், என்ன டிசைன், அல்லாஹ் மன்னிக்கோணும், கடைசி 10 நாளும் அலைந்து திரிகிறார்கள். நேரமும் காலமும் பஜார்ல வீணாக கழிக்கப்படுமாக இருந்தா அல்லாஹ் ரப்புல் குர்ஆன்ல கேட்கிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா? அல்லாஹ்வை அறிந்தவர்கள் கொஞ்சம் நேரத்தை தான் எடுத்துக்கொள்வாங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக. பஜாருக்கும் போகணும், பர்ச்சேஸும் பண்ணணும், ஆனா குறிப்பிட்ட நேரம் இருக்கணும், அதுக்கு எல்லை இருக்கணும், அதுக்கு அளவு இருக்கணும். கணவன்மார் பாவம், சில வீடுகள் அதுல மாட்டி 5 உடுப்பு 6 உடுப்பு வாங்கினது பின்னால இப்ப யாரோ கால் பண்ணி சொல்ற, உதாரணத்துக்கு சொல்றேன் ஞாபகம் வந்ததுனால, இந்த இடத்துல இப்படி ஒரு உடுப்பு வந்திருக்குது, அது இப்ப புதுசா லேட்டஸ்டா வந்தது, இப்ப மனசு விடுவதில்லை. கணவனை பார்த்தா பாவம், கஷ்டத்தோட சிரமத்தோட ஹலாலாக சம்பாதிக்கிறதுக்காக வியர்வை சிந்தியவர் நோன்பையும் பிடித்து கொண்டு ஊரெல்லாம் அலைந்து திரிந்து ஹலாலாக சம்பாதிச்சு கிடைத்த பணத்திலிருந்து ஏதோ மனைவி பிள்ளைகளுக்காக தன்னால் இயல்பான ஏற்பாடை செய்து விட்டார். சில பேரை பார்த்தா கடனோட பெருநாள் கொண்டாடுகிறார்கள். நிறைய பேர் மனசுல சந்தோஷம், சிலருடைய உள்ளத்துல அவர்களுடைய உள்ளம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. எடுத்த கடனை எப்படி அப்பா கொடுக்கிறது? சில பேருடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னா, ஒரு ரமலான்ல எடுத்த கடனை அடுத்த ரமலானில் தான் அடைக்கிறார்கள். அந்த ரமலான்ல தான் அவங்களுக்கு கூட சம்பளம் கிடைக்கும். ஹாஜியார், எனக்கு இப்பதான் எனக்கு சம்பளம் கிடைச்சிருக்குது, போன ரமலான்ல எடுத்த கணக்கெல்லாம் இப்ப இந்த அவங்களுக்கு கொண்டு வந்தாரு, நல்லா மன்னிக்கணும். கண்ணியமானவர்களே, இப்ப சிந்தனை என்ன, புதிய ஃபேஷனை வாங்கணும். இப்ப வீட்டுல சண்டை பிடிக்கிறார்கள், அடம் பிடிக்கிறார்கள். எத்தனையோ வீடுகள்ல இந்த நிலைமை. பலஸ்தீனை நினைச்சா அந்த சரித்திரத்தை பேசுறதுக்குள்ள நேரம் அல்ல. நாங்க புதிய அடுப்பு தேடுறோம், அவங்க கஃபனை தேடி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் நிலைமை 17வது நோம்புல. கண்ணியமானவர்கள், எங்களோட சகோதரர்கள், வேற யாரும் அல்ல. ஏதோ நாடு பிரிஞ்சிருக்குது, இடம் பிரிஞ்சிருக்குது, ஊடு பிரிஞ்சிருக்குது, தூரமாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள். அந்த சகோதரத்துவ பாசம் இருந்தால் எங்களுக்கு இந்த பெருநாள் ஆடம்பரமாக கழிக்கிறதுக்கு என்ன வரமாட்டாது. போதும் என்ற மனதை எடுத்துக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், வாங்க வான் என்று சொல்லவும் இல்லை, டிசைன் எடுக்க வான் என்று சொல்லவும் இல்லை. மார்க்கம் அனுமதித்த ஆடை, ஷரீஅத் எந்த ஆடையை வரவேற்கிறதோ, பெண் என்றால் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சொல்கிறதோ, ஆண் என்றால் எப்படி ஆடை இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறதோ, அப்படி வாழ்ந்தால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தகுதியானவர்கள். அப்படியா நாடை வாங்குறது பிழை அல்ல. சொல்ல வாரது ஆடம்பரத்தை நோக்கி நாம் நகர்வோமாக இருந்தால் துனியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம், ஆகிராவை மறந்திருக்கிறோம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மானே கனி யாரு தெரியுமா? பெரிய செல்வந்தர், அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய செலவழிப்பார். இவங்க அந்த சஹாபி என்ன செய்வாங்க, கபிரிஸ்தான் பக்கம் போனா அழ ஆரம்பிப்பார்களாம். எந்த அளவுக்கு தெரியுமா? தாடி நனைந்து கொண்டிருக்குமா. தாடி நனைய அழும் பொழுது கேட்கப்படுமாம், ஏ உஸ்மானே கலீஃபாவே ரலியல்லாஹு அன்ஹு, துذ்கருல் ஜன்னத்து வன்னார் ஃபலா தப்கி வ தப்கி மின் ஹாதா. சுவர்க்கம் நரகம் ஞாபகப்படுத்தப்படும் பொழுது கூட நீங்கள் இவ்வளவு அழமாட்டீர்களே, ஏன் இந்த மக்பராவில் மையவாடியில் வந்து நின்று
நின்று கொண்டு இவ்வளவு சாரி சாரியாக கண்ணீர் வடிக்கிறீர்களே? சொல்லுவார்களாம் இதுதான் அவ்வளவு மனாசிலும் மின் மனாசிலில் ஆகிரா, ஆகிராவினுடைய தங்கும் தலங்களில் முதலாவது தங்கும் தலம் இந்த கபருதான். இந்த கபரிலே யார் வெற்றி அடைவாரோ அதுக்கு பின்னால் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் வெற்றி அடைவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்திலே யார் ஃபெயில் ஆகுவாரோ, யார் தோல்வி அடைவாரோ, அந்த இடத்தில் யார் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுவாரோ அதுக்கு பின்னால் நிரந்தர தோல்வி, நிரந்தர துன்பம், நிரந்தர வேதனை. கண்ணியமானவர்களே, அதற்கு முன்னால் தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த அருள் நிறைந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். ரமலானை தந்தது அல்லாஹ் அதுக்குத்தான். செய்த பாவங்களுக்குரிய தௌபாவை அடைவதற்கு, ரப்புக்கு முன்னால் நின்று கண்ணீர் வடிப்பதற்கு, அல்லாஹ்விடத்தில் எங்களோட கவலைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்கு. கண்ணியமானவர்களே, அதற்காக வேண்டித்தான் நானும் நீங்களும் பிளான் போடணும், திட்டம் போடணும். குர்ஆன் சொல்கிறது, அந்த உண்மையான தக்வாவை அடைந்தவர்கள் எனக்கு தந்த நேரம் முடிஞ்சு இதை மட்டும் ஞாபகம் செய்து முடித்துக் கொள்கிறேன். குர்ஆன் என்னையும் உங்களை பார்த்து அழைக்கிறது. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ரமலானை எங்களுக்கு தந்தது நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாறுவதற்கு. எங்களுடைய கண்ணும் எங்களுடைய காதும் எங்களுடைய உறுப்புகளும் அந்த தக்வாவுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இந்த ரமலான் முடிவடைவதோடு தக்வா முடிவடைகிறதல்ல, அதை பொட்டியில போட்டு ஒரு பக்கம் வைக்கிறது இல்ல. நினைச்சதை பார்க்கலாம், நினைச்சதை கேட்கலாம், நினைச்சதை செய்யலாம்ன்றதல்ல. தந்த பிராக்டிஸ் என்ன தெரியுமா? இப்ப எப்படி பாதையில போற நேரம் பார்வையை தாழ்த்துறோமோ, இப்ப எப்படி அனாவசியமான அசிங்கமான காட்சிகளை பார்க்காம இருக்கிறோமோ, இப்ப எப்படி இசையையும் ஹராத்தையும் மூடி வைத்திருக்கிறோமோ, இப்ப எப்படி பாவத்தை ஹராத்த வட்டியை இன்னொரு எல்லா பாவத்தையும் விட்டு விட்டு நல்லவராக மாறி இருக்கிறோமோ, இது தொடர வேண்டும், இது பின்னாலும் பிரதிபலிக்க வேண்டும். அல்லாஹ் அதனை நோக்கித்தான் அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய விசாலமான மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய விசாலமான சுவர்க்கம், அதன் பக்கம் விரைந்து வாருங்கள். அந்த உண்மையான தக்வா அடைந்தவர்கள் தன்மைகள் எப்படி இருக்கும் சொன்னா, இரவுல நின்று வணங்குவார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தில் அவர்கள் அச்சத்தோடு கண்ணீர் வடிப்பார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதுவார்கள், அல்லாஹ்வுடைய கடமைகள்ல சரியாக இருப்பார்கள். இதே போலதான் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ வல்காதிமீனல் கைத வல்ஆஃபீன அனின்னாஸ். அவங்க அல்லாஹ் கொடுத்த சொத்துல இருந்து செல்வத்தில் இருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் தந்த சொத்து தானே, அல்லாஹ் தந்த செல்வம், அதிலிருந்து அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். இன்பமான நேரத்துல துன்பமான நேரத்துல இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டவாளிகளுக்கு உதவுவாங்க. நாங்க நியத்து வைப்போம், இந்த பெருநாள் இந்த ரமலான் நான் எங்க ஊர்ல எங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டவாளிகள்ல யாருன்னு தேடி போய் அவங்களோட விஷயத்தை நாம் பொறுப்பெடுத்து ஏண்ட செலவுல அவங்களுக்கு பெருநாள் கொடுப்போம், ஏண்ட செலவுல அவங்களுக்கு பெருநாள் சாப்பாடு நியத்து வைப்போம். அல்லாஹ் விரும்புகிறான். தக்வாவை அடைந்தவர்கள் சிவத் இப்படித்தான் இருக்கும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், வல் காதிமீனல் கைத், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லாமல் போயிருக்குது. நிறைய மூட அமல் செய்திருப்பார், நிறைய அழுதிருப்பார், தொழுதிருப்பார். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். உறவை துண்டிச்சு வாழ்ந்தால் பேசாம இருக்கிறாங்க, பிரிஞ்சு இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சகோதர சகோதரிக்குள்ள, அண்டை வீட்டாரோட, நண்பர்களோட கண்டாலும் திரும்பி கொண்டு போவாங்க, கண்டாலும் பேச மாட்டாங்க. வருஷ கணக்குல கேட்டு பார்த்தா சில்லறை பிரச்சனை, ஒரு சில ரூபாய்கள், ஒரு ஜான் பூமி, ஏதோ சின்ன கொடுக்கல் வாங்கல், அல்லது ஒரு சில வார்த்தை. பேசாமல் இருப்பாங்களா? அல்லாஹ் மன்னிக்கணும். அவங்களோட இபாதத் அதோட நின்றுடும். அல்லாஹ்வை போய் சேர மாட்டாது. அர்-ரஹீம் முஅல்லகத்துன் பில் அர்ஷ், அந்த பந்தம் இருக்கிறதே அது அர்ஷோட குழுவப்பட்டு இருக்கிறது. அது சொல்கிறது, தகூல் ஃபமன் வஸலனி வஸலஹு அல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹு அல்லாஹ். என்னை யார் சேர்ந்து நடப்பாரோ அவனை அல்லாஹ்வும் சேர்ந்து நடப்பான். யார் என்னை துண்டித்து விடுவானோ அல்லாஹ்வும் அவனை துண்டித்து விடுவான். உள்ளத்துல பெருமை வரப்படாது. உள்ளத்துல பெருமை வந்தா மன்னிப்பு கேட்கிறான், எண்ணம் வராது. நான் இப்படி மன்னிப்பு கேட்பேன்,
நான் யாரு? அவர் தான் வரணும், நான் பிழை செய்யல. இப்படி எங்களோட உள்ளத்துல நாங்க சொல்லி சொல்லி இன்றைக்கு பகையும் பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ளையும் ஊருக்குள்ளையும் பேசாம இருக்கிறோமா? அல்லாஹ் மன்னிக்கோணும். ஹதீஸுடைய அர்த்தத்தின் பிரகாரம் யார் 3 நாளைக்கு மேலால் ஒரு சகோதரன் இன்னொருவரை வெறுத்து வாழ்ந்து அதே நிலைமையில் மரணிப்பாராக இருந்தால் நரகம் நுழைவார். அமல் செஞ்சு வேலெல்லாம் போகும், இபாதத் செய்து வேலல்ல, சதகா கொடுத்து வேலல்ல, ஹஜ் செய்து வேலல்ல. அதனால இந்த ரமலான் தார பாடத்துல பெரிய ஒரு பாடமாக இருக்கணும். நாங்க பணிஞ்சு போகணும், மன்னிப்பு கேட்கணும். நான் தவறு செஞ்சுட்டேன், ஏன்தான் பிழை, நான் தெரியாம பேசிட்டேன், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. என்ன நாங்க முதலாவது போகணும். ஹதீஸ்ல இருக்குது, யார் சலாத்துல முந்தி கொள்வாங்களோ இவங்க பெருமையை விட்டும் நிரபராதி ஆகிட்டார். பெருமை யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? ஷைத்தான் சிபத். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முழு படைப்பினங்களையும் வைத்து அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய கட்டளையிட்ட பொழுது இப்லீஸ், அதாவது அந்த இடத்துல தலையை கீழே குனிக்கல்ல, அவர் சொன்னாரு, ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன். நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன், அவரை நீ மண்ணால படைச்சிருக்க. இதுதான் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தான். உள்ளத்துல வந்தது அணுவளவு பெருமை எங்கள்கிட்ட வரப்படாது. நாங்க பெருமை வந்தா அடையாளம் அல்லாஹ் எங்களை கீழே போட போறான். மன் தவாலஅ லில்லாஹ் ரஃபஅஹு அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக யார் பணிஞ்சு போறாரோ, மகன் பாப்பா கிட்ட போகணும், பாப்பா மகனுக்கிட்ட போகணும், நண்பர்கள் அடுத்த நண்பர்கிட்ட போகணும், சகோதரர் அடுத்த சகோதரர்கிட்ட, மாமா மாமி இப்படி எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்களா? முதலாவது நாங்க போகணும். நான் அல்லாஹ்வுக்காக பணிஞ்சு போறேன், அல்லாஹ்வுக்காக அவங்களை மன்னிக்கிறேன். இப்ப அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ரஃபஅஹு அல்லாஹ், அவர் அல்லாஹ் உயர்த்துவான். மனிதர்கள் எல்லாம் காலில் கீழே போட்டு விரிக்கட்டும், காரி துப்பட்டும், எங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கட்டும். அல்லாஹ்வுக்காக நான் பணிஞ்சு போயிருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக தான் மன்னிச்சிருக்கிறேன். இப்படி இருந்தா அல்லாஹ் அவரை உலகத்துல கண்ணியப்படுத்தியே ஆகுவான், ஆகிரத்திலேயும் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, புகாரில வந்த ஹதீஸ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஸர்ரஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸில் ரஹிமா. யார் ஒருவர் தன்னுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, வாழ்வாதார தேவையெல்லாம் லேசா பூர்த்தியாகணும்னு ஆசைப்படுறீங்களா? அவ் யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரி, தன் ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரா? ஒரு அமல செய்யணும். இது ரெண்டும் பெரிய விஷயம், நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம். அல்லாஹ் ஒன்றுல வைத்திருக்கிறான். என்ன தெரியுமா? ஃபல்யஸில் ரஹிமா. குடும்பத்தை, ஊரை, நண்பர்களை, தெரிஞ்சவங்களை, சகோதரர்களை சேர்ந்து வாழக்கூடிய அந்த பந்தத்தை பேன்ற தன்மையை எடுத்துக்கொள்றவங்களால இந்த ரெண்டையும் கொடுப்பான். சரியான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே இந்த ரமலானுடைய கடைசி நாட்களை அடைந்திருக்கிறோம். நான் சொன்னது மாதிரி நாங்கள் வெளியில் போகிறது வாரது பிரச்சனையே அல்ல. முக்கியமான சுன்னா அதிகாவுடைய சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இஷாவுக்கு மக்ரிபுக்கு பின்னால் இஷாவுக்கு தராவீஹுக்கு வந்தால் எவ்வளோ நேரங்களுக்கு இத்திகாஃப் இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக பள்ளியில் இருக்கிற நியத்தோடு இருப்போம். முடிந்தவர்கள் கியாமுல் லைலையும் முடிச்சுட்டு போவோம். விசேஷமாக ஒற்றைப்படை இரவுகளை எப்படியாவது ஹயாத்தாக்குவோம். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் எங்கள்கிட்ட வந்துட்டு போகிறதன் பின்னால் நானும் நீங்களும் பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் காணணும். எங்களோட வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சொன்னது போல் எங்களோட பந்தங்களை பேன்ற விஷயத்தில், எங்களோட குணநலங்களில் பெரிய ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை, பிரகாசத்தை உண்டாக்கிட்டு இந்த ரமலான் போகணும். கண்ணியமானவர்களே, அந்த நீயத்தோட ஒவ்வொரு இரவையும் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நாம் அந்த சிறப்பை அடைவதற்கு முயற்சி செய்வோம். வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த உயர்தரமான லைலத்துல் கத்ரையும் இந்த ரமலானை முறையாக பயன்படுத்திய அந்த பாக்கியத்தையும், அல்லாஹ் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. யா அல்லாஹ், அனைவருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, தவறுகளை மன்னித்தவர்களுக்கு நிறைய பாவங்களோட தவறுகளை இருந்து கொண்டிருக்கும் ரப்பே, அந்த சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்தவில்லை. யா அல்லாஹ், கவலையாக இருக்கிறது. ரமலான்களை விட்டும் யா அல்லாஹ் இப்போது செல்ல ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது ரப்பே. இருக்கக்கூடிய நேரங்கள காலங்கள் நமக்கு பொருத்தமான விதங்களுக்கு தோல்வி செய்திருக்கிறதே. பிடிச்ச நோய்களை கொண்டு செய்வாயா, தொழுகைகள் ஏற்றுக்கொள்வாயா, கொடுத்த சதக்காக்கள் தான் கபூல் செய்திருக்குமான குடும்பங்கள் எத்தனை பேர் நோயாளி கஷ்டவாளிகள் இருக்கிறார்கள்.
இந்த ரமலானுடைய சிறப்பை கொண்டவர்களுக்கு நீ ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாயா. யார் யாரெல்லாம் கடனாளிகளாக கஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் நீ அவசரமாக செய்வாயா. இறைவன் யாரெல்லாம் அவர்களுடைய முன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குதிரைகளை சுவர்க்கத்தின் புன்னரைகளாக மாற்றி விடுவாயா. அவர்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீனில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கறதுக்கு இல்லாதையாகும் தாங்கிக் கொள்ளையிலாத நிலைமையிலையாகும். எத்தனையோ பெண்கள் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள். குழந்தைகள் பிரச்சனை குழந்தைகள் நல்ல தீமை சரிப்பிட தெரியும் நல்ல வயசுகள் உன்னை வந்தடைந்திருக்கிறார்கள். உண்மையான சகிதைகள் கூடுதலை அவரை சேர்த்துக்கிறோம். குடும்பங்களுக்கு ஆறுதல் பொறுமையை கொடுத்து உயர்தரமான ஜன்னத்தில் அவர்களையும் எங்களை நீ சேர்த்தருவாயாக. எங்கள் அனைவருடைய துவாக்களையும் ஏற்று அங்கீகரித்து அருள்வாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده سبحان الله